ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கிரிப்டோ நவீன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. கைஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லார்ஜ் ரேன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் பற்றி ஏர்ட்ராப் கைடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துட்டு நம்மளுடைய டெலிகிராம் சேனல் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ண அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் ஏர்ட்ராப்ஸ் அப்புறம் ட்விட்டர் த்ரெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஸ்ட் நம்மளுடைய ப்ராஜெக்ட்டில் வந்து நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஒரு ஓவர்வியூ பார்த்தலாம். இந்த ப்ராஜெக்டுடைய பேர் வந்துட்டு லாக்ரேஞ்சுங்க. இவங்க வந்துட்டு கிராஸ் செயின் பேஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரோட்டோகால். இவங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து லேயர் 2 அண்ட் பிளாக் செயின்ஸில் வந்து ப்ரூஃப் ஜெனரேட் பண்ணிட்டு அதை வந்து வேறு நெட்வொர்க் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். இதனுடைய ரியல் லைஃப் யூசேஜ் பற்றி இது வரைக்கும் எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. இது எந்த வகையில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இப்போதைக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். மேபி நமக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இவங்களுடைய ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா $17.2 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்காங்க. நல்ல ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்காங்க. அண்ட் காயின் பேஸ் வந்து பேக்கப் பண்ணிக்காங்க. நல்ல ஒரு ஏர்ட்ராப் கொடுக்கறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே மஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். மினிமம் வந்துட்டு ஒரு $10 காஸ்ட் இருந்தாலும் நம்மளால் பர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இது வந்து கேலக்ஸி கேம்பெயின் பேஸ் பண்ணி தாங்க இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு கேம்பெயின் வந்து ரன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த கேம்பெயின் வந்து மிஸ் பண்ணாமல் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சம் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பர்டிகுலர் அந்த பிளாக் செயின்ஸில் போயிட்டு நம்ம வந்து குவாரி வந்து சப்மிட் பண்ணணும். குவாரி சப்மிட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபண்டு கொஞ்சம் வந்து லோடிங் பண்ணணும். ஃபண்டு லோடிங் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பேஸ் எத்தீரியம் தேவை. பேஸ் எத்தீரியம்க்கு வந்து மல்டிபிள் பிரிட்ஜஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு பிரிட்ஜில் வந்து நீங்கள் அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. தென் வந்து எம்என்டி தேவைப்படுது. எம்என்டிக்கு வந்துட்டு நீங்கள் பைனான்ஸில் வந்து பை பண்ணிக்கோங்க. கேஸ் வந்து ரொம்ப கம்மி தான், ஆல்மோஸ்ட் 0 தான் நினைக்கிறேன். தென் வந்து ஃப்ரெக்ஸ்டலில் வந்து தேவைப்படுது. ஃப்ரெக்ஸ்டலுக்கு வந்து இந்த மின்டர்மெட்லி வந்து ஓப்பன் பண்ணிட்டு பேக் செயின் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெக்ஸ்டல் இது வந்து நமக்கு தேவை. எவ்வளோ அமௌண்ட் வேணும் என்டர் பண்ணிட்டு ரீஃபில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டமாஸ்க் வாலெட்டுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். ஜஸ்ட் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம் எடுத்துட்டு ஃப்ரெக்ஸ்டல் எத்தீரியம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நமக்கு வந்து மினிமம் வந்து 0.0005 வந்து எத்தீரியம் தேவைப்படுது. நீங்கள் கொஞ்சம் 0.002 எக்ஸட்ரா எடுத்து வந்துக்கோங்க. அப்போ தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து நீங்கள் ஃபண்ட்ஸ் எல்லாமே லோடிங் பண்ணி எடுத்து வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம குவாரி சப்மிட் பண்ணணும். குவாரி சப்மிட் பண்ணுறதுக்கு இந்த பிளாக் செயின் எக்ஸ்ப்ளோரர் நம்ம ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிளாக் செயின் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ரைட் கான்டாக்ட் அப்படின்ற டாபிக் கீழே பார்த்தீங்கன்னா குவாரி அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸஸ் கேட்கும். அதில் வந்து நம்ம சம் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணணும். அது வந்து ஆல்ரெடி நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் அந்த குவாரி அப்படின்ற லொக்கேஷன் வந்துட்டு எம்என்டி அப்படின்னா 1.5 எம்என்டி வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. 1.5 எம்என்டி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் கான்டாக்டில் இருக்கக்கூடிய நான் கொடுத்துருக்க அட்ரஸ் வந்து அப்படியே டேட்டோவாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹோல்டர் அட்ரஸ் வந்து சேம் அதே போல் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பிளாக் அண்ட் வந்து எண்ட் பிளாக் அப்படின்ற மாதிரி சம் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சேம் அதே போல் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த 3 பிளாக் செயின்ஸ்க்குமே சேம் ஒரே இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கும். இதை வந்து மாற்ற வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சேம் அதே வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து எண்ட் பிளாக் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப் செட் வந்து 5 வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ரைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வேலட்ஸ் வந்து காட்டுவாங்க. வேலட்ஸ் வந்து உங்களுடைய வேலட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து கனெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எம்என்டி மேண்டில் நெட்வொர்க் வந்து ஸ்விட்ச் பண்ண கேட்கும். அப்படி ஸ்விட்ச் பண்ணல அப்படின்னா நெட்வொர்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் ஆட் பண்ணிட்டு சைன்இன் மெசேஜ் கேட்கும். சைன்இன் மெசேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து சைன்இன் மெசேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அகைன் நீங்கள் வந்துட்டு ரைட் பட்டன் வந்து கிளிக் பண்ணணும். ரைட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டமாஸ்க் வாலெட்டுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் ஹவர்ஸ் வந்து டைம் எடுத்துட்டு சம் செகண்ட்ஸ் வந்து டைம் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து பிளாக் செயின் வந்து டிரான்சாக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். தென் நெக்ஸ்ட் வந்து பேஸ் நெட்வொர்க்கு உண்டான அந்த கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதை வந்து வியூ பண்ணிக்கோங்க. வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு வேலட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் டு Web3 இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய வேலட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய வேலட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வேலட்டை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அந்த குவாரியில் இருக்கிற சேம் அதே இன்ஃபர்மேஷன் எக்ஸாக்ட் சேம் அதே மாற்றாமல் அது வந்து என்டர் பண்ணிக்கோங்க. குவாரியில் மட்டும் அந்த ஃபண்டிங் மட்டும் வந்து இது எத்தீரியம் அப்படின்றனால 0.0005 அப்படின்ற ஒரு எத்தீரியம் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி மீதி எல்லாமே அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணதான். ஸ்டோரேஜ் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹோல்டர் அட்ரஸுக்கு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஸ்டார்ட் பிளாக் இருக்குது, அதையும் வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு எண்ட் பிளாக்கையும் காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப் செட் வந்து 5 வந்து என்டர் பண்ணிக்கோங்க. 5 என்டர் பண்ணிட்டு ரைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டமாஸ்க் வாலெட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சம் செகண்ட்ஸ் வந்து டைம் எடுத்துட்டு உங்களுக்கு டிரான்சாக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். தென் நெக்ஸ்ட்டு ஃப்ரெக்ஸ்டலுக்கான கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கனெக்ட் Web3 வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய மெட்டாமாஸ்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெட்வொர்க் வந்து நீங்கள்
ஆட் பண்ணுற மாதிரி அதை அப்ரூவ் பண்ணிக்கோங்க. அப்ரூவ் பண்ணிட்டு சர்ச் நெட்வொர்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அகைன் வந்து நீங்கள் கனெக்ட் டு Web3 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகே கேட்கும். தென் வந்து மெட்டாமாஸ்க் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் வந்து குவாரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். சேம் இது வந்து எத்தீரியம் நெட்வொர்க் அப்படின்றதுனால சேம் அதே போல் 0.0005 எத்தீரியம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் கான்டாக்ட் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இந்த லொக்கேஷன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அதே போல் ஹோல்டர் கான்டாக்ட் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு சேம் அதையும் வந்துட்டு இந்த லொக்கேஷன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு தென் வந்து ஸ்டார்ட் பிளாக் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு அகைன் வந்து இந்த பிளேஸ் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அகைன் வந்துட்டு என் பிளாக் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. என் பிளாக்கை காப்பி பண்ணிட்டு இந்த லொக்கேஷன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஆஃப் செட்டில் வந்து எப்பவும் போல் 5 வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ரைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு வந்துட்டு அகைன் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஒன்ஸ் இந்த குவாரி டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அகைன் கேலக்ஸி பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஒரு கேம்பெயினை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கேம்பெயின் எல்லாமே அப்டேட் ஆகிருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கியூஸ் டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த கியூஸ் டாஸ்க்கான ஆன்சர் நான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அதை வந்து எடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு அதுக்கான டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியா டாஸ்க்கு அந்த சோஷியல் மீடியா டாஸ்க்கு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு கேம்பெயின் வந்து கொடுத்துருவாங்க. தென் வந்து அடிஷ்னலாக வந்துட்டு உங்களுக்கு ரெஃபரல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.